வணக்கம் ஓவியா. திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது ராமையன்பட்டி. ராமையன்பட்டி திண்டுக்கல் பழனி சாலையில் ராமையன்பட்டி அமைந்துள்ளது. இந்த ராமையன்பட்டியில் இன்று காலை ஒரு அட்டைப்பட்டி கிடந்துள்ளது. இந்த அட்டைப்பட்டி துர்நாற்றம் வீசியதால் உடனடியாக இப்பகுதி மக்கள் தாலுகா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக தகவலை கேள்விப்பட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு அட்டைப்பட்டியை சோதனை செய்த போது அட்டைப்பட்டியில் வெள்ளை சட்டை அணிந்த சுமார் 50 வயது மதிக்கத்தக்கவர் இரத்த வெள்ளத்தில் படுகாயத்துடன் உயிரிழந்து கிடந்துள்ளார். உடனடியாக அவரை ஆய்வு செய்த போது அவர் பாக்கெட்டில் மற்றும் எந்த ஒரு அடையாளங்களும் இல்லை. இதனை அடுத்து காவல்துறையினர் அவரை உடலை கைப்பற்றி திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர், இவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார், அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவரா இல்ல வேறு பகுதியில் இருந்து கொலை செய்யப்பட்டு இங்கு அட்டைப்பட்டியில் வீசி சென்றார்களா என்பது குறித்து திண்டுக்கல் தாலுகா காவல்துறை ஆய்வாளர் பாலமுருகன் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார். திண்டுக்கல்லில் கடந்த 3 நாட்களாக 2 மர்ம மரணங்கள் நடந்துள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இதேபோல் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள செல்லமநாயக்கம்பட்டியில் கிணற்றுக்குள் ஒரு ஆண் சடலம் கிடந்தது. இதேபோல் தற்போது திண்டுக்கல் ராமையன்பட்டி அருகே பைபாஸ் சாலையில் அட்டைப்பட்டியில் 50 வயது மதிக்கத்தக்க வெள்ளை சட்டையுடன் மர்மமான முறையில் உடலில் காயங்களுடன் உயிரிழந்த சடலமும் தற்போது கிடந்ததால் திண்டுக்கல்லில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மர்மமான மரணங்கள் திண்டுக்கல் பகுதியில் நிலவுவது திண்டுக்கல்லில் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது மற்ற பகுதியில் கொலை செய்யப்பட்டார்களா என்பது குறித்து காவல்துறை விசாரணை நடத்தினாலும் திண்டுக்கல் மக்களை அதிர்ச்சியில் தற்போது ஆழ்த்தியுள்ளது. காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய வேண்டும், திண்டுக்கல் நுழைவு பகுதிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.